தமிழக வெற்றி கழகத்தோட சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நடந்த சில முக்கியமான 10 விஷயங்கள் என்னன்றத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 41 உயிர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தியதற்கு கிரேட் சல்யூட்டுங்க. செகண்டா 12 தீர்மானங்களை முன் வச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட யூடியூப் சேனல்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. மூணாவதா இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்பவே சைலண்டாகவும் ஆதவ அர்ஜுனாவோட வயலண்ட் ஸ்பீச்லயும் நடந்து முடிச்சிருக்குங்க. பேசிட்டு இருப்பாரு, சட்டையை பிடிச்சு ஒன்னு அடிக்கணும், வெளியே வந்து தொடர பார்ப்போம். ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த பெரிய மீசையை தான் சொல்றாரு. யோ மீச, மனசுல என்ன வீரப்பன் நினைப்பா? ஐயா வீரப்பன் அவர்கள் அன்னைக்கே உன்னை சுட்டு போட்டிருக்கணும், தப்பி தவறி விட்டு வச்சிட்டாரு. நாலாவதா விஜய் அவர்கள் பெருசா எதுவும் ஃபயரா பேசல, ஏன்னா துயரத்துல இருந்து இப்பதான் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நகர்ந்து வந்திருக்கோம். சோ அடுத்தடுத்த களமும் சூழலும் ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் ஸ்பீச்சை உண்டாக்கும் பாருங்க. ஐந்தாவதா யாருங்க இவரு, தளபதியவும் சிரிக்க வச்சிட்டாரு, தொண்டர்களையும் ரசிக்க வச்சிட்டாரு. இவரோட ஸ்பீச்சும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, மறக்காம பாருங்க. ஆறாவதா தளபதி விஜய் அவர்கள் ஒரு குழந்தைக்கு மோக்சிதா அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. இன்னைக்கு அண்ணன்ட்ட நான் கேட்டேன், அதை எனக்கு செஞ்சு கொடுத்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏழாவதா தாவேகா தலைமையில தான் கூட்டணி அமையும் அப்படின்றதையும் பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்றதையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. எட்டாவதா 2021 சட்டமன்ற தேர்தலப்போ டிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்ற வகையில தான் ரெட் அண்ட் பிளாக் சைக்கிள்ல விஜய் அவர்கள் வந்தார் அப்படின்றதையும் ஆதவர்ஜுனா மென்ஷன் பண்ணியிருந்தாரு. மேபி அதற்கான வாய்ப்பு இருக்கு, பட் இந்த 5 இயர்ஸ்ல ஸ்டாலினோட ஆட்சி என்னன்றதை தான் பார்த்தாச்சுல. இதே நேரத்துல ஆதவர்ஜுனா மேலயும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். ஒன்பதாவதா ஆஸ்கார் நாயகனை போட்டு பொளந்து கட்டிட்டாருங்க நம்ம அருண்ராஜ் அவர்கள். 10ஆவதா அடுத்த பிரச்சாரம் எப்போ அப்படின்றத அவங்க அங்க சொல்லல, பட் இங்க நான் சொல்றேன். முதல் பிரச்சாரம் பெரம்பலூர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வரும். சோ இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நடந்த விஷயங்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.